இந்த வீடியோவில் எலிப்ஸில் ரெக்டாங்குலர் மெத்தட் பார்க்க போகிறோம். இதில் மேஜர் ஆக்சிஸ் 120 mm, மைனர் ஆக்சிஸ் 80 mm கொடுத்துருக்காங்க. 120 80 ஒரு ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டணும். அதுக்கப்புறம் சென்டர் லைன் மார்க் பண்ணிக்கணும். 120ல் பாதி 60, 80ல் பாதி 40ல் சென்டர் லைன் மார்க் பண்ணிக்கணும். பாயிண்ட்ஸை மார்க் பண்ணணும். ஏபிசிடியில் ஜிஹெச் வரைக்கும் இதுமாதிரி குறிச்சிங்க. ஃபஸ்ட்டு இந்த மைனர் ஆக்சிஸ் 80 mmல் இந்த ஜிலேருந்து டி வரைக்கும் 40 mm இருக்கும். இதை 4 பார்ட்டாக பிரிச்சுக்கணும். 10 புள்ளி வச்சுக்கணும். இதுலேருந்து 10 புள்ளி வச்சுக்கணும், 4 பார்ட்டு. அதேமாதிரி இதில் 10 4 பார்ட்டு, இதில் அதேமாதிரி 10 4 பார்ட்டு, இதுலேயும் 10 புள்ளி வச்சுட்டு அப்படியே லைன் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 1 2 3 போட்டுக்கணும். 4 பக்கம் போட்டு ஃபஸ்ட்டு இ பாயிண்ட்லேருந்து இந்த 1வது பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிக்கணும். இதேமாதிரி இந்த சைடு 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி இந்த இ சைட்லேருந்து இந்த சைடு 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த சைடு ஜாயின் பண்ணிட்டு இப்போ கீழே எஃப் பாயிண்ட்லேருந்து அதேமாதிரி இந்த சைடு 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். இந்த சைடு 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். அதுமாதிரி மேஜர் ஆக்சிஸில் பார்த்திங்கன்னா ஜிலேருந்து ஓ வரைக்கும் பார்த்திங்கன்னா 60 mm. இதில் பார்த்திங்கன்னா 4 பார்ட்டாக பிரிக்கணும். அப்போ 15 புள்ளி வச்சுக்கலாம். இதில் 15 புள்ளி வச்சுட்டு அதேமாதிரி இதுலேயும் ஓவிலேருந்து ஹெச் வரைக்கும் 15 புள்ளி வச்சு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிட்டு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதில் 1 - இந்த 5 2 பக்கம் பிரிச்சாச்சு. 1 சைஸ் போட்டுங்க. இப்போ இ பாயிண்ட்லேருந்து இந்த 1 வழியாக ஒரு லைன், அதேமாதிரி 2 வழி 3 வழியாக அந்த 3வது பாயிண்ட்டு 2வது பாயிண்ட் 3வது. அதேமாதிரி இந்த பக்கமும் இ-லேருந்து 1 வழியாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இ செகண்ட் 2வது, 2 வழியாக செகண்டு, 3 வழியாக 3வது பாயிண்ட்டு ஜாயின் பண்ணிக்கணும். எஃப் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 வழியாக இந்த 1வது பாயிண்ட் வரைக்கும் மேலே ஜாயின் பண்ணுவோம். இலேருந்து இப்போ எஃப்லேருந்து 1 வழியாக 2 வழியாக 3 வழியாக அதேமாதிரி இந்த பக்கம் 1 2 3 வழியாக ஜாயின் பண்ணிக்கணும். அது மாதிரி 12 புள்ளி கிடைக்கிது. ஜாயின் பண்ணுவோம். 12 புள்ளி இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணால் ஒரு எலிப்ஸ் ஷேப் கிடைக்கும். இப்போ P1 P2 P3லேருந்து அப்படியே ஃபுல்லாக ஜாயின் பண்ணணும். P12 வரைக்கும் ஜி பாயிண்ட்லேருந்து அப்படியே ஜாயின் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் லைட்டாக ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் டார்க்காக ஜாயின் பண்ணிக்கணும். இது மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா எலிப்ஸ் ஷேப் வந்துடும். ட்ராயிங்கோட ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா சேனல் லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள்.